ರಾಜ್ಯದ ಹೊಸ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಡಿಕೆ ಶಿವಕುಮಾರ್ ನಾಳೆ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಇದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಭಾರಿ ವಿರೋಧ ವ್ಯಕ್ತವಾಗಿದೆ. ವಿರೋಧ ವ್ಯಕ್ತವಾಗ್ತಿರೋದು ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ಇತ್ತೀಚೆಗಷ್ಟೇ ಡಿಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಒಂದು ಹೇಳಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರು. ಮೇಕೆದಾಟು ಯೋಜನೆಗೆ ಹೊಸ ಡಿಪಿಆರ್ ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ. ಇನ್ನೇನು ಕರ್ನಾಟಕದ ರೈತರಿಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಮತ್ತೆ ಕಿರಿಕ್ ತೆಗೆದಿರುವಂತದ್ದು. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಮೇಕೆದಾಟಿನ ಯೋಜನೆಯನ್ನು ವಿರೋಧಿಸಿ ಬೃಹತ್ ಪ್ರತಿಭಟನೆ ನಡೀತಾ ಇದೆ. ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ ಕೂಡಲೇ ಇದರ ಬಗ್ಗೆ ಎಚ್ಚರ ವಹಿಸುವಂತೆ ಕರ್ನಾಟಕದ ರೈತರು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தன் உரிமைகளில் பெரும்பகுதியை தமிழகம் பறிகொடுத்து விட்டது. ஏற்கனவே 350 TMC தண்ணீர் பெற வேண்டிய தமிழ்நாட்டுக்கு நடுவர் மன்றம் கொஞ்சம் பேசாம இருக்கணும், பின்னாடி இருந்துட்டு பேசக்கூடாது. வெயில்ல அவ்வளவு பேரும் அப்படியே காய்ஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஒண்ணு பேசக்கூடாது, பேசுற அளவுக்கு போதை ஒன்னை தள்ளுமானால் போயிரு. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சம்பிரதாயத்துக்காக வைக்கவும் இத்தனை தலைவர்களும் கலந்து கொள்ளவில்லை. நமக்கு வந்திருக்கிற ஆபத்தை தடுக்காவிட்டால் PR பாண்டியன் சொன்னது போல 5 கோடி மக்கள் குடிநீர் இழப்பார்கள். 32 மாவட்டங்கள் பாசனத்தை அடியோடு இழக்கும். 15 லட்சம் ஏக்கர் பாசனம் பெற்றிருந்த தமிழ்நாடு இன்று 9 லட்சத்துக்கு கீழே குறைந்து விட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, விவசாய சங்கத்தினர் உங்களை சந்தித்திருக்கிறார்கள். சட்டத்தின் மூலமாகவே தடுத்து விட முடியுமா என்றால் நீதிமன்றங்களிலே பெரும்பாலான வேளைகளில் நீதி கிடைப்பதில்லை. என்னுடைய அனுபவம். தமிழக அரசு இதை தலையாய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு முடிந்தால் ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு கடையடைப்புக்கு கூட வருகிற நாட்களில் ஆயத்தப்படுத்தி ஒரு அறிவிப்பை செய்தால் கூட தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்ற எண்ணம் ஏற்படும். விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று நீங்கள் கொண்ட வாக்கை விவசாயிகள் நம்பினார்கள், வாக்குகளை அள்ளி குவித்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தவாறு விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படவில்லை. நீங்கள் அறிவித்தது மிக சொற்பமான விவசாயிகளுக்குத்தான். எனவே கஜானா காலியாக இருந்தாலும் நிதியானத்துக்கு என்ன செய்வது என்று உங்கள் IAS அதிகாரிகள் சொன்னாலும் நீங்கள் விவசாயிகளுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டியது உங்கள் தலையாய கடமை என்பதால் எந்த விதத்தில் அதை செய்வது என்பதை தீர்மானித்து அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு குடிமக்களில் ஒருவனாக, தமிழ்நாட்டில் நொந்து போன விவசாயிகளில் ஒருவராக நான் இங்கே வலியுறுத்தி ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಇನ್ನಷ್ಟು ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ಫಾಲೋ ಮಾಡಿ ಬ್ರಿಗೇಡ್ ನ್ಯೂಸ್ ಕನ್ನಡ.